லட்சுமி நரசிம்மன் பகவான் ஒன்னாத முக்கியமான அவதாரமாகும். பிரகல்லாதனுக்கு அவர் லட்சுமி நரசிம்மன் அனுகிரகம் பண்ணது. எப்படி வர்றாருன்னா, மிருகமா இருக்கக்கூடாது, மனுஷனா இருக்கக்கூடாது. அதனால தலை சிங்கம், உடம்பு மனிதன். அவன் சொல்றான் கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே இந்த ஆயுதமும் அதாவது உயிர் உள்ளதா இருக்கணும், உயிர் இல்லாததா இருக்கணும். அது நகம். நகத்தை வெட்டினா வளரும், ஆனா அது உசுறு கிடையாது. அதாவது உயிர் உள்ளதும் உயிர் இல்லாது. அடுத்த சொல்றான் உள்ளும் இருக்கக்கூடாது, மானத்தை இருக்கக்கூடாது, ஆகாசத்தை இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாரு தெரியுமா? வீட்டு உள்ளே இல்ல வெளியில வாசப்படி. அதனாலதான் எப்பவும் சொல்லுவா வாசப்படியில இருந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, தானம் உள்ள கொடுக்கணும் இல்ல வெளியில கொடுக்கணும்னுவா. அந்த வாசப்படியில வச்சுக்கிறார், மடியில வச்சுடுறார். முதல்ல அவன் என்ன பண்றா, சரி பொழக்கணும், அதை பொழந்தா அதே வெளியில வந்துடுறார். பொழந்த நாளைக்கு வந்துடுறார். பகவான் என்ன பண்றாரா, எந்த தூணை எடுப்பான்னு தெரியாதுன்னுட்டு எல்லா தூண்லையும் போய் உட்காந்துக்கிறாராம். அவன் தூணை உடச்ச உடனே பொழந்து வெளியில வர வெள்ளம் அவன் சொன்ன மாதிரியே உள்ளும் இல்ல வாசலும் இல்லாத கை நகத்தால அவன் அப்படியே புறாண்டி இரண்டிய கசுப கொல்லிடுற. அப்ப அந்த குழந்தைகிட்ட உடனே எல்லாரும் பயப்படுறாளாம் அந்த பகவானை பாக்குறதுக்கு. தாயாரு அத்தனை தேவர்கள் வராளாம். எல்லாரும் சொல்றாளாம், ஐயோ அந்த அவர்கிட்ட யார் போறது, பயங்கரமா இருக்கே, நான் சிம்மன்வா. மனுஷனா ரூபமாவும் இல்லை, மிருகமாவும் இல்லை. அவர் அப்படி கர்ஜிக்கிறத பார்த்தா எல்லாரும் பயப்படுறா. அப்ப எல்லாரும் மகாலட்சுமி கிட்ட சொன்னா மகாலட்சுமி சொல்லிட்டாலாம், ஐயோ எனக்கு பயமா இருக்கு எங்க ஆத்துக்கார பார்க்கன்னு. அந்த குழந்தைய போன்றாளாம். அந்த குழந்தை போறது எல்லாரும் கேட்கறா, இந்த குழந்தை எப்படி பயப்படாது இருக்குன்னு. சிங்க குட்டி சிங்கத்தை பார்த்து பயப்படாது. அந்த மாதிரி அந்த குழந்தை அவன் ஏன் பகவானை பார்த்து பயப்பட போறான்? அவன் போய் பிரகல்லாதம் போறான். அந்த பிரகல்லாதம் ஸ்துதி பண்றான். ஸ்துதி பண்ணி பகவானை பண்ணி எல்லாருக்கும் நீ என்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. அப்ப அவர் கேட்கிற, உனக்கு என்னப்பா வரணும்னு கேட்கிறார். அவ ஒரு வரம் கேட்கறான். என்ன வரம் தெரியுமா? எனக்கு வரமே கேட்க கூடாதுன்ற வரத்தை கொடுக்கன்ற. அப்படிப்பட்ட மகா உத்தமமான பகவான் பிரகல்லாதன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், இத்தனை ராட்சச வராளே, இத்தனை பேர் அத்தியாயம் பண்றாளே, ஏன் பகவான் வரலன்னு. ஏன்னா பிரகல்லாத நாட்டு ஒரு புள்ள பிறக்கல, பிரகலாத ஒரு பக்தன் இல்லை. அந்த பிரகல்லாத நாட்டு ஒரு பக்தன் வந்தானா நரசிம்ம அவதாரம் என்னைக்கு வேண்டா வரும். அதனால அவர் என்னைக்கு நினைச்சாலும் நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் உண்டாகும்.